Oh, எங்கப்பா ஊர்? Baunia. வவுனியா. நிதுர்ஷன். வேற யாரு? வேற யார் ஜாயிண்ட் ஆயி வேற யாராவது ஜாயிண்ட் ஆயிருக்கீங்களா? ம். சரி. பிள்ளைகள் நாங்க போன கிளாஸ் நடக்கல. சரியா? அதுக்கு கிளாஸ் நாங்க படிச்சோம் தானே? அப்ப அதுல வந்து தோத்திர பாடல்கள் தானே பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணணும். ஞாபகம் இல்லையா? அபிஷான், அபிஷான், அபிஷான் Teacher, சொன்னா தானே எனக்கு. சொல்லுங்க என்ன செஞ்சோம்? ஆ? அமிர்தா, தோத்திர பாடல்கள்ல திருப்புகழ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எல்லாருமே நியூ ஜாயிண்டா இல்ல தானே? போன கிளாஸ் இருந்தீங்க தானே? யார் இருக்கா? பவி, பவி, Yes, miss. என்ன சத்தத்தை காணா? கேக்குறதுக்கு பதிலையும் காணா. Last ஆ? class, last class attend பண்ணல miss. இல்லையா? என்ன பேர் செஞ்சீங்க? ஆ, சரண்யா, 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 கோசான் இல்லைனா? கோசான் இன்னும் ஜாயிண்ட் ஆகல. என்ன பாபா? சரி வை. வெரி குட். அழகா இருக்கு. அழகா இருக்கு தங்கம். அழகா இருக்கு. வைங்க அம்மா வரேன். சரி பிள்ளையர், நீங்க ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. சரியா? டைம் அநியாயமா வேஸ்ட் ஆகுது. அதைத்தான் நான் சொல்லலாம். சரியா? தோத்திர பாடல்கள். தோத்திர பாடல்கள்னா என்னது? அதுக்கு விளக்கம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? தோத்திர பாடல்கள்னா என்னது? தோத்திர பாடல்கள் என்றால் என்ன? ஆ? பிள்ளைகள் பேசுங்களேன். தோத்திர பாடல்கள்னா என்னது? விளக்கம் இருக்குதானே? தோத்திர பாடல்கள்னா என்ன விளக்கம்? திருமுறைகள் தொகுக்கப்பட்ட காலத்தின் பின்னர் தோற்றம் பெற்ற இறைவனது புகழ்பாடும் இன்னிசை பாடல்கள் தோத்திர பாடல்கள். சரியா? திருமுறைகள் தொகுக்கப்பட்ட காலத்தின் பின்னர் தோற்றம் பெற்ற இறைவனது புகழ்பாடும் இன்னிசை பாடல்கள் தோத்திர பாடல்கள். வரைவிலக்கணம் அதுதான் தோத்திர பாடலுக்கு. சரியா? தோத்திர பாடல் வகைகளும் அதன் ஆசிரியரும். தோத்திர பாடல் வகைகள் என்னென்ன இருக்கு? சொல்லுங்க. தோத்திர பாடல் வகைகள். ஆ? பிள்ளைகள் நீங்க பேசுங்களேன். தோத்திர பாடல் வகைகள் என்னென்ன இருக்கு? அபிஷா, தோத்திர பாடல் வகைகள் சொல்லுங்க. தேவாரம், திருப்புகழ்,
தேவாரம் தோத்திர பாடல்களுக்கு வராது. திருமுறைகளுக்கு தானே தேவாரம். திருமுறை பாடல்கள் வேற, தோத்திர பாடல்கள் வேற. திருமுறை பாடல்களுக்கு தான் வரும் என்னது, பஞ்ச புராணங்களும் 12 திருமுறைகள் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம் தானே கிரேட் 10ல. அது அவ்வளவும் திருமுறை பாடல்கள். தோத்திர பாடல்கள் வேற. திருமுறை பாடல்கள்னு சொன்னா தெய்வத்தன்மை பொருந்திய அருட்பாடல்கள் திருமுறை பாடல்கள். இப்ப நான் தோத்திர பாடலுக்கு வரை விளக்கணம் சொன்னேன். அதாவது திருமுறைகள் தொகுக்கப்பட்ட காலத்தின் பின்னர் தோற்றம் பெற்ற இறைவனது புகழ் பாடும் இன்னிசை பாடல்கள் தோத்திர பாடல்கள். தோத்திர பாடல் வகைகள் என்னன்னா இருக்கு சிரோனி? தோத்திர பாடல் வகைகள் சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. பவி, தோத்திர பாடல் வகைகள். பிள்ளைகள் பாட புத்தகத்துல உள்ளதையாவது பார்த்து சொல்லுங்க. திருப்புகழ், ஆ கந்த புராணம், ஆ வேற என்ன இருக்கு? தோத்திர பாடல் வகைகள் பிள்ளைகள் நீங்க பாருங்க. முதலாவது அருணகிரிநாதர்ட பாடல்கள் இருக்கு. அருணகிரிநாதர்ட திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருவகுப்பு. இது போன கிளாஸ் நான் படிச்சு கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆ போன கிளாஸ்ல அதுக்கு கிளாஸ். போன கிளாஸ் நடக்கல தானே? சரியா? அப்ப திருப்புகழ், கந்தல் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருவகுப்பு, சேவல் விருத்தம், இது எல்லாமே தோத்திர பாடல் வகைகள் தான். இது இவ்வளத்தையும் பாடினது அருணகிரிநாதர். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கச்சியப்பருடைய கந்த புராணம், அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதி, குமரகுருபரட சகலகலாவள்ளி மாலை, தாயுமானவர் பராபர கண்ணி. அடுத்து 4000 திவ்ய பிரபந்தமும் இதுளுக்கு தான் அடங்குது. 4000 திவ்ய பிரபந்தம். இப்ப இது எல்லாமே தோத்திர பாடல் வகைகள். உங்களுக்கு சில வேளை கேட்கலாம், பார்ட் 1க்கு வரும் தானே, கந்த புராணத்தின் ஆசிரியர் யார், பராபர கண்ணியை பாடியவர் யார், சகலகலாவளி மாலையின் ஆசிரியர் யார், தோத்திர பாடல் வகைகள் தானே இது. அதே மாதிரி பார்ட் 2ல கேட்கலாம். 2 புள்ளிக்குள்ள வினாவுல வரும். தோத்திர பாடல் வகைகளை 4 தருக, 3 தருக. கோஷான், மேடம் ஏன் லேட் ஆயிடுச்சுப்பேன்? கவரேஜ் பிரச்சனை மேடம், மழைனால. இங்கேயும் மழை தான், மழையாத்தான் இருக்கு. போன கிளாஸ் நீங்க இருந்தீங்க தானே? ஓ மேடம், போன கிளாஸ் இருந்தேன் மேடம். இருந்தீங்க. போன கிளாஸ்னா போன ஃப்ரைடே நடக்கல. ஏன்னா எங்க வீட்ல அதுக்கு முன்னுக்கு ஃபியூனரல் ஒன்று நடந்து. அதுக்கு முன்னுக்கு கேள்வி படிச்ச போன கிளாஸ் கேள்வி கொடுத்தேன். கேள்வி இவ்வளோ பார்த்துட்டேன் மேடம். நேரம் நான் கேட்டுக்கிட்டு இவ்வளோ நேரம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன் பிள்ளைகள் இப்படி அநியாயம் இல்லையா? ஆ எவ்வளவு டைம் வேஸ்ட்னு பாருங்க. படிக்க குடுக்கிற பயிற்சி செய்யறது இல்ல, நாங்க வந்து பார்க்க போறது இல்ல, குப்பிய நான் பார்க்க போறது இல்ல. ஆனா நீங்க படிக்கிறீங்க, காசு கொடுத்து படிக்கிறீங்க, டைம் செலவழிக்கிறீங்க. ஆ அப்ப அதை பிரயோசனமா நீங்க செய்யறது இல்லையான்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? அக்கறை இல்லாம இருக்கிறீங்களே பிள்ளை. ஆ போன கிளாஸ் நான் கிளாஸ் செய்யல, என்னன்னா ஃபியூனரல் ஒன்று எங்க வீட்டுல, அதனால நான் செய்யல. ஆனா எனக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கு, நான் படிச்சு கொடுத்தது ஞாபகம் இருக்கு. கோசா, நாங்க திருப்புகழ் பார்த்துட்டோம் தானே ரெண்டும்? ஆ ஓ மேடம் பார்த்தோம். சரி. அதுல எனக்கு கோசான், எனக்கு நாங்க விடைகள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். வினாக்கள் நான் கொடுத்தேன், அந்த வினாக்களை சொல்லுங்களேன். வினாக்கள் எழுதினீங்களா?
ஓ மேடம் எழுதுனேன். வினாக்கள் சாரி வினாக்களை சொல்லுங்க பாப்போம். தோத்திர பாடல் என்றால் என்ன? அப்படியாவது தோ- ஆ, தோத்திர தோத்திர பாடல் பிள்ளைகள் நான் வகைகளையும் அதன் ம். ஆசிரியர்களையும் குறிப்பிடுக. சரி நான் வினாக்களுக்கு திருப்புகழ் என்றால் என்ன? திருப்பி நான் விளங்கப்படுத்தல. கொஞ்சம் கோசான் கொஞ்சம் இருங்க. திருப்பி நான் விளங்கப்படுத்தல. நான் வினாக்களுக்கு விடைய சொல்லிக்கிட்டு போறேன். புது பாடத்தை பார்ப்போம் அங்கிட்டு. சரியா? இந்த இதுக்குள்ள விடைகளை மட்டும் பார்ப்போம். இப்ப முதலாவது பாருங்க, தோத்திர பாடல் வகைகள் தோத்திர பாடல் என்றால் என்னன்னு கேட்ட வினா, திருமுறைகள் தொகுக்கப்பட்ட காலத்தின் பின்னர் தோற்றம் பெற்ற இறைவனது புகழ்பாடும் இன்னிசை பாடல்கள் தோத்திர பாடல்கள். திருப்பி இருக்கா சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. திருமுறைகள் தொகுக்கப்பட்ட காலத்தின் பின்னர் தோற்றம் பெற்ற இறைவனது புகழ்பாடும் இன்னிசை பாடல்கள் தோத்திர பாடல்கள். அடுத்த வினா, தோத்திர பாடல் வகைகளும் அதன் ஆசிரியரும். அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தோத்திர பாடல் வகைகள்னு ஒரு பக்கம் போட சொன்னேன், ஆசிரியர் அடுத்த பக்கம் போடணும். அப்ப இந்த பக்கம் நீங்க தோத்திர பாடல் வகைகள்ல தோத்திர பாடல் வகைகள்ல பாருங்க, திருப்புகழ், கந்தல் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருவகுப்பு, சேவல் விருத்தம். இது இவ்வளவு அருணகிரிநாதர் ஆசிரியர். அங்கிட்டு கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார். அடுத்து பாருங்க, சகலகலாவள்ளி மலை குமரகுருபரர், அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டர். அடுத்தது பராபர கண்ணி தாயுமானவர். இதுலயே உங்களுக்கு 4000 திவ்ய பிரபந்த பாடலும் வந்திருக்கு. இப்ப 4000 திவ்ய பிரபந்தம் ஸ்ரீமத் நாதமுனிவர்ட வரும். சரியா? அப்ப தோத்திர பாடல் வகைகளும் அதன் ஆசிரியரும். அடுத்த 3வது வினா என்னப்பே? திருப்புகழ் என்றால் என்ன? முருகனது திருத்தக்க புகழை கூறும் நூல் திருப்புகழ். முருகனது திருத்தக்க புகழை கூறும் நூல் திருப்புகழ். திருப்புகழின் சிறப்புகளை தருக. திருப்புகழின் சந்தத்தோடு பாடக்கூடியது, சொல் நயம் மிக்கது, ஓசை நயம் கொண்டது, கருத்தாளம் கொண்டது, ஏன்னா இசையோட பாடக்கூடியது. இதெல்லாம் திருப்புகழோட சிறப்புகள். அருணகிரிநாதர் திருப்புகழில் எக்கடவுளை போற்றுகிறார்? அருணகிரிநாதர் போற்றது முருகன் மீது தான் அவர் எல்லா திருப்புகழ் பாடல்களும் பாடியிருக்காரு. அதே சமயம் இந்த காப்பு செய்யுள், அதாவது உம்பத்தரு தேனுமணிங்கிறது காப்பு செய்யுள், அதுல விநாயகரை பத்தி பாடியிருக்காரு. இப்ப விநாயகரையும் முருகனையும் இதுல காப்பு செய்யுள்ல மட்டும்தான் விநாயகரை பாடியிருக்காரு, மத்தது எல்லாமே முருக கடவுள். சரியா? அடுத்தது, வேண்டுபவர்களுக்கு வேண்டிய யாவற்றையும் வழங்கும் பொருட்கள் எவை? சிந்தாமணி, என்ன காமதேனு, அடுத்து கற்பகத்தரு. இது எதுல இருந்து வந்துச்சு வினா அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த உம்பத்தரு தேனுமணிங்கிற திருப்புகழ் பாடல் இதுல இருக்கு. உம்பத்தரு தருங்கிறது இது கற்பகத்தரு. சரியா? அப்ப இந்த பாடல்ல தான் அந்த வினா இருக்கு. கேட்பவருக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது 3 பொருட்கள் இருக்கு. அது தேவலோகத்துல தான் இருக்கு. அத பாத்தீங்கன்னு சொன்னா காமதேனு, சிந்தாமணி, கற்பகத்தரு. அடுத்த வினா, உம்பத்தரு எனும் திருப்புகழில் விநாயகப் பெருமானை எவ்வாறு விழித்து பாடுகிறார்? உம்பத்தரு தேன்மணியிலையா? ஓ மேடம். அதுல இறைவனை எவ்வாறு விழித்து பாடுகின்றார். சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யானை வடிவில் முருகனுக்காக காட்டை அளித்தவர், தந்தையை வலம் கையில் மாங்கனி பெற்று கொண்டவர், நிலையான பொருள், 5 கரங்களை உடையவர், யானை முகம் கொண்டவர், தேவலோகத்து கற்பகத்தரு, சிந்தாமணி, காமதேனு, இந்த பொருட்களுக்கு ஒப்பானவர். இதெல்லாம் எப்படி கொடுக்கின்றதோ அதே மாதிரிக்கு இவர்கிட்டையும் நம்ம கேட்கும் போது யாவற்றையும் கொடுக்கக்கூடியவர். சரியா? இரக்க சிந்தை உடையவர், அமுதத்தை போன்றவர். இதெல்லாம் பாடியிருக்காரு விநாயக பெருமான சிறப்பித்து பாடிய வரிகள். இது அவ்வளவு. சரியா? அடுத்தது, அவ்வளவுதான் மேடம். அப்ப முதலாவது பாடல் நாங்க பார்த்தது. முதலாவது பாடல் பார்த்தோம். இப்ப இதுல
கோஷான் மட்டும்தான் எழுதியிருக்காருங்கிறது விளங்குது எனக்கு. சரியா பிள்ளைகள்? மத்தவங்க எழுதி இல்ல. அடுத்த இது பாருங்க. இந்த பாதி மதிநதிங்கிற பாடல் இதை நான் விளங்கப்படுத்தினேன். ஆனா திருப்பி ஒருக்கா விளங்கப்படுத்திட்டு அதுல உள்ள வினாக்களை செய்வோம். சரியா? இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு இந்த பாடல் வந்து எழுதுறதுக்கு வராதுன்னு சொன்னேன். எழுதுறதுக்கு வராது. ஆனா இது உள்ளுக்கு வினாக்கள் எடுப்பாங்க. சரியா? இப்ப இதுல பாருங்க. முருக கடவுளை பத்தி தான் பாடி இருக்கு. அப்ப முருக கடவுளுக்கு யாரெல்லாம் அந்த முருகனுடைய விநாயகர், சிவபெருமான் இவங்களை பத்தி எல்லாம் பாடப்பட்டு இருக்கு. சரியா? அப்ப பாருங்க இதுல பாதி மதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா காது முருவிலி காக குரவருள் மாய நறுதிரு மருகோனே காலனெனை அணுகாமல் அனுதினம் காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனொடு தேவர் சுரகுல காலும் வகையுறு சிறைமீரா ஆடும் மயினில் ஏறி அமரர்கள் சூழ வரும் இளையோனே சூதமிளவலர் சோலை மறுவுரு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரனர்கிள வாரி சுடரிட வேலை விடவருள் பெருமானே. சரியா? இப்ப இதுல பாருங்க போட்டிருக்காங்க பாதி மதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா. பாதி மதினா என்னது? சந்திரன். சரியா? சடையில என்ன இருக்கு? கங்கா நதி இருக்கு. அப்ப இது அணிஞ்சவர் யாரு? சிவபெருமான். நாதர் அருளிய குமரேசா யாரு? சிவபெருமானுடைய மகன் குமரேசன். சரியா? பாகு கனிமொழி இனிமையான மொழியை பேசுகின்ற குரமகள் வள்ளி பாதம் வருடிய மணவாளன் திருமணம் முடித்திய மணவாளன் காது முருவிலி காக குரமகள் பாதம் வருடிய மணவாளா. இதுல ஒரு கதை ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? சீதை மேல் காமமுற்ற சயந்தன் அவளை தீண்டும் நோக்கில் காக உருவில் வந்து சரியா காகத்தை கொல்வதற்கு அஸ்திரம் எய்திய. சரியா? இவர் என்ன செய்யறான்னு சொன்னா சீதைய சிறை மீட்கிறதுக்காக சயந்தன் என்ன செய்யறான்னு சொன்னா காக வடிவுல உருவெடுத்து வாராரு. அப்ப அந்த நேரத்துல பிறர் மனைவிடம் தகாத முறையில நடந்து கொண்டமைக்கு தண்டனையாக என்ன வழங்கப்படுது? அவளுக்கு 2 கண்களில் ஒன்றை அளிக்கிறார். யாரு? திருமால். அந்த திருமாலின் மருமகன் அப்படின்னு இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. மருகோணி. அப்ப எப்படிப்பட்ட திருமால்னு இதுல ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்கு. சரியா? காலனெனை அணுகாமல் அனுதினம் காலில் வழிபட அருவாய். என்னை காலன்னா யமன் என்ன அணுகாம நான் எப்பயுமே உன் காலடியில வழிபடணும். அதுக்கு நீ எனக்கு அருள் புரியணும். சரியா? ஆதி அயனோடு தேவர் சுரகுல காலும் வகையுறு சிறை மீளா. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வருதுன்னு சொன்னா சயந்தன் உள்ளிட்ட தேவர்களை சூரன் சிறை பிடிச்சு வச்சிருந்தாரு. சரியா? சயந்தன் பிரம்மா முதலிட்ட எல்லா தேவர்களையும் சிறை பிடிச்சு வச்சிருந்த நேரத்துல அந்த சிறையில இருந்து மீட்டெடுத்தவர் தான் யாரு? முருகன். சரியா? ஆதி அயனோடு தேவர் சுரகுல காலும் வகையுறு சிறை மீளா அவங்கள சிறைப்பிடிச்சு வச்சிருந்தவங்க எல்லாத்தையும் மீட்டவர். ஆடும் மயினில் ஏறி அமரர்கள் சூழ வரும் இளையோனே. மயில்ல ஏறி அமரர்கள் சூழ வாரவர் வேணாம் பத்தாது. கொஞ்சம் வச்சுனா வெந்து ஆகியிருக்காது. டைம் இருக்கு இப்பதானே, டைம் இல்ல. இருக்கணும் சும்மா வச்சிருந்தா சரியா? கொஞ்சம் பாருங்க. சரியா? அப்ப ஆடும் மயினில் ஏறி அமரர்கள் சூழ அந்த அமரர்கள் சூழ மயில் ஏறி வருகின்ற இளையவன். அப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட முருகன் எங்க இருக்காருன்னு சொன்னா சோலைகளால் சூழ பெற்ற சுவாமி மலையில் இருக்கின்ற இறைவன். சுவாமி மலை இறைவனது யாரு? முருகனது 6 படை வீடுகள்ல ஒண்ணு.
6 படை வீடுகள்னு சொன்னா முருகன் தனது படைகளோட போய் தங்கி இடங்கள் 6 இருக்கு. அந்த 6ல அந்த சுவாமி மலையும் உண்டு. பழனி, பழமுதிர்ச்சோலை, திருத்தணிகை, குண்டுதோராடல், சுவாமி மலை, ஏன்னா இப்படி 6 இடங்கள் இருக்கு. அந்த 6 இடத்துல சுவாமி மலையும் உண்டு. அந்த சுவாமி மலையில இருக்கின்ற இறைவன் யாரு? முருகன். சரியா? அப்ப முருகனையும் இவர் என்ன செஞ்சிருக்காரு? சிறப்பித்து பாடியிருக்காரு. எப்படிப்பட்ட முருகன் எல்லாம் சொல்லியிருக்காரு. சரியா? இப்ப இதுல பாருங்க, பொருளை பாருங்க. பிறை சந்திரனையும் கங்கா நதியையும் மலர்களையும் அணிந்துள்ள சடாமுடியினையுடைய தலைவராகிய சிவபெருமான் பெற்றெடுத்த குமர கடவுள். முதலாவது வரிக்கு உள்ள பொருள் இது. பாதி மதிநதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா. பிறை சந்திரனையும் கங்கா நதியையும் மலர்களையும் அணிந்துள்ள சடாமுடியினையுடைய தலைவராகிய சிவபெருமான் பெற்றெடுத்த குமரக்கடவுள். பாகு பனிமொழி மாத குரமகள் பாதம்பரடிய மணவாளா. பாகினி ரசத்தை உடைய இனிமையான மொழியை பேசுகின்ற வள்ளி நாயகியின் பாதம்பரடிய மணவாளன். சரியா? அடுத்து பாருங்க, சீதை மேல் காமமுற்ற சயந்தன் அவளை தீண்டும் நோக்கில் காக உருவில் வந்தபோது காகத்தை கொல்வதற்கு அஸ்திரமெய்தி பின் அக்காகம் தன்னிடம் சரணடைந்த போது அதனை கொல்லாது விடுத்து பிறன் மனைவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டமைக்கு தண்டனையாக அதன் 2 கண்களில் ஒன்றை அளித்து ஒரு கண்ணை கொடுத்து அருளிய மாயனாகிய திருமாலின் திருமருகோனே. யாருக்கு? சரி பாப்போம். சரி, அது அப்படியே விடுங்க, ஒண்ணும் செய்வேணும். சரியா? திருமாலின் மருமகன். அப்ப அந்த சயந்தன் ஏன் காக வடிவத்துல போனாரு? அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டுச்சு? அதை கொடுத்தது யாரு? சரியா? அடுத்து பாருங்க, படைப்பு தொழிலுக்குரிய பிரம்மன். சரியா? இதுல பாருங்க, ஆதி அயனோடு தேவர் சுரகுல காலும் வகையுறு சிறை மீளா. சயந்தன் உள்ளிட்ட தேவர்கள், பிரம்மா உள்ளிட்ட எல்லா தேவர்களையும் சிறை பிடிச்சு வச்சவர் தான் யாரு? சூரன். அப்ப அந்த சூரனை அழித்து அவங்களை சிறை மீட்டாரு. படைப்பு தொழிலுக்கு உரியவனாகிய பிரம்மன் ஏனைய தேவர்கள் தங்கள் உலகங்களை மீளவும் ஆளும் வகையில் அதுவரையில் சிறைப்பட்டிருந்த அவர்களை மீட்டெடுத்தவன். ஆடுகின்ற மயில் மீது எழுந்தருளி தேவர்கள் சூழ பவனி வருகின்ற இளையவன். மாமரங்கள் செறிந்து வளர்கின்ற சோலைகளால் சூழப்பட்ட சுவாமி மலையில் உறைபவன். சூரனது உடல் அரும்படியாக கடல் வற்றும்படியாகவும் வேலாயுதத்தை ஏவக்கூடிய வள்ளலையுடைய பெருமானே. இப்ப இதுல இந்த மீட்சி படலம்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு இந்த கிரேட் 11ல மீட்சி படலம்னு இருக்கு. அந்த மீட்சி படலத்தை படிக்கிற நேரம் இதை நாங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த கதை ஃபுல்லாவே அந்த மீட்சி படலம்ங்கிறது முருகன் அந்த சிறை மீட்டு எடுத்த கதை தான் அது. சரியா? அப்ப பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு, சூரனது உடல் அரும்படியாக கடல் வற்றும்படியாகவும் வேலாயுதத்தை ஏவக்கூடிய வள்ளலுடைய பெருமானே. யமன் அடியேனை நெருங்க முடியாத வகையில் உனது திருப்பாதம் 2னையும் வழிபடுவதற்குரிய பேற்றினை எனக்கு அருள்வாயே. அப்ப இவர் கேட்டது ஒரு வரம் தான். நான் உன்னை வணங்கணும், என்னை யமன் என்னை கூட்டு போகாம உங்ககிட்ட இருக்கணும். அப்ப எப்படிப்பட்ட இறைவன் கிட்ட கேட்டிருக்காரு, அந்த முருகனை இவர் எப்படியெல்லாம் சிறப்பித்து பாடியிருக்காருங்கிறது இதுல இருக்கு. சரியா? இதுல என்னமா டவுட் இருந்தா கேளுங்க. இந்த பாடல்ல ஏதாவது டவுட் இருக்கா? மேடம் பொருள் எழுத வருமா மேடம் எக்ஸாம்க்கு? பொருள் எழுத வருமா மேடம் எக்ஸாம்க்கு? பொருள் எழுத வரும். பொருள் எழுது இதுல கேட்க மாட்டாங்க. ஏன்னா பாடல் எழுதி இப்ப உங்களுக்கு தோத்திர பாடல்கள் போடுவாங்க தானே. அப்ப தோத்திர பாடல்கள்ல பொதுவா இது வரைக்கும் வந்தது இல்ல. அப்ப இது வரைக்கும் வரல. இந்த பாடலை போட்டா தானே பொருள் கேட்பாங்க. அதனால நீங்க இத பாடமாக்கள் எடுப்பாரு. ஆனா இது உள்ளுக்கு என்ன செய்வாங்க, வினாக்கள் வரும். சரியா? ஆனா அந்த தோத்திர பாடல்கள் எல்லாத்தையும் பாடமாக்கி கொடுங்க.
அடுத்த தோத்திர பாடல்கள் எல்லாத்தையும் பாடமாக்குங்க. திருமுறை பாடல்கள் கிரேட் 10ல உள்ளது, 11ல உள்ளது தோத்திர பாடல்கள். கட்டாயம் உங்களுக்கு 5 வரும். அதாவது திருமுறை பாடல்கள்ல 3, தோத்திர பாடல்கள்ல 2 போடுவாங்க. அதுல நீங்க 2 தான் எழுத போறீங்க. சரியா கவிஷா? கவினாஷ், கவினாஷ். மிஸ் யமன் சரியா? அடியேனை நெருங்க முடியாத வகையில் உனது விளங்கல. திருப்பாதம் இரண்டினை மிஸ் யமன் அடியேனை நெருங்க முடியாத அளவில் உனது திருப்பாதம் இரண்டையும் வழிபட்டிருக்கும் பெற்று எனக்கு அருளாயங்கன்னு முருகனுக்கு சொன்னாரா சிவபெருமான வேண்டினாரா? முருகன்ட்ட தான் வேண்டாரு. ஏன்னு சொன்னா இவர் ஒரு முருக பக்தர். அருணகிரிநாதர் ஒரு முருக பக்தர். இதுல உங்களுக்கு இருக்கு, அருணகிரிநாதர் உங்க பாட புத்தகத்துல இருக்கு அவருடைய வரலாறு. அப்ப அவரை நாங்க படிக்கிற நேரத்துல இது தெளிவா விளங்கிரும் உங்களுக்கு. சத்தம் சத்தமாமா சரியா? இது இருக்கு பிள்ளைகள், அருணகிரிநாதருடைய வரலாறு இருக்கு உங்களுக்கு, அதுல தெளிவா இருக்கு எல்லாமே. அவர் யாரு, அவர் ஏன் முருக கடவுளை வழிபட்டாரு, அது அவ்வளவுமே இருக்கு அவருடைய வரலாறு. அப்ப அதை நாங்க படிக்கிறனே தெளிவா படிச்சு கொள்ளலாம். இவர் என்னன்னா முருக பக்தர் தானே, முருகன் தான் இவரை சாகுற நுனியில இருந்து காப்பாற்றினது முருகன். அதனாலதான் இவர் முருக கடவுளை வழிபட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் கேட்டது என்னதுன்னு சொன்னா, என்னையே முருகனுக்கு அந்த காலனை யமன் அணுகாத வகையில நான் உண்ட காலடியில இருந்து வழிபடணும் அப்படின்னு முருகன்ட்ட கேட்கிறார். சரியா? வேற என்ன டவுட் இருக்கா? சரி, இப்ப வினாக்கள் எழுதுவோமா? இது எழுதுனீங்களா? இந்த வினா எழுதி இருக்கீங்களான்னு சொல்லுங்க எனக்கு. போன கிளாஸ்ல அருணகிரிநாதர் விநாயகரிடம் வேண்டுவது யாது எழுதினீங்களா? கோஷான் இல்ல மேடம். அத கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. அருணகிரிநாதர் விநாயகரிடம் வேண்டுவது யாதுன்னு அதுல பாத்துக்கொள்ளுங்க. என்ன அந்த 9 தேனுமணியில பாருங்க, அவர் விநாயக கடவுள்கிட்ட வேண்டது என்னன்னு சொன்னா, மெஞ்ஞானமாகிய இன்பமாகிய சாற்றினை எப்போதும் பருகி மகிழ்வதற்கு அடியேனுக்கு உயிர் ஆதரவு தருமாறு கேட்கிறாரு. அதாவது இறைவனை இறைவனுடைய இன்ப சாற்று, ஏன்னா பேரின்பத்தை தான் அனுபவிக்கணும் அப்படிங்கறதான் விநாயக கடவுள்கிட்ட அவர் வேண்டுறாரு. சரியா? மெஞ்ஞானமாகிய பேரின்பம்னு சொன்ன முத்தி அடைகிற பேரு தானே, அது தனக்கு வேணும்னு கேக்குறாரு விநாயக கடவுள்கிட்ட. சரியா? அடுத்து எழுதுங்க இன்றைக்கு உள்ளதுல. குறமகள் யார்? குறமகள் யார்? பாபா சவுண்ட குறைங்க. காக வடிவில் சீதையின் மீது காமமுற வந்தவன் யார்? சரியா? அடுத்து சுவாமி மலையில் வீற்றிருக்கும் கடவுள் யார்? சுவாமி மலையில் வீற்றிருக்கும் கடவுள் யார்?
தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு போட்டுரும். அப்ப விட்டுட்டு பேசாம. சரியா பிள்ளையர்? அடுத்து பின்வரும் சொற்களுக்கு பொருள் பொருள் தருக. அயன் அயன் போது போது சுரருலகு சுரலுலகு சூதம் சூதம் வாரி சுவருதல் சவுண்ட் பாருங்க. பின்வரும் தொடர்களை விளக்குக. பின்வரும் தொடர்களை விளக்குக. பின்வரும் தொடர்களை விளக்குக. நாதர் அருளிய குமரேசா நாதர் அருளிய குமரேசா குரமகள் மணவாளா குரமகள் மணவாளா மாய நறுதிரு மருகோணே மாய நறுதிரு மருகோணே சரியா? அடுத்த வினா. பாதி மதிநதி எனும் திருப்புகளில் பாதி மதிநதி எனும் திருப்புகளில் பாதி மதிநதி எனும் திருப்புகளில் முருகப்பெருமானிடம் அருணகிரிநாதர் வேண்டும் வரம் யாது? சரியா? இந்த பாடல்ல இவ்வளவுதான் வினாக்கள். எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க பிள்ளைகள் கொஞ்சம்.
சரியா பிள்ளையர்? அடுத்து பாருங்க, ஆழ்வார்கள் பாசுரம். ஆழ்வார்கள் பாசுரம். இப்ப இது வந்து ஆழ்வார்கள் பாசுரம்னு சொல்றது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துல வாரது. இதுல வந்து தோத்திர பாடல் தானே. இப்ப நாங்க வந்து தோத்திர பாடல்கள் வந்து எப்ப பாடுவோம்னு சொன்னா திருமுறைகள் எல்லாம் பாடினதுக்கு பிறகு இறைவனை போட்டி பாடுற இன்னிசை பாடல்கள் தான். இப்ப நவராத்திரி காலங்கள்ல சகலகலாவளி மாலை பாடுவோம். ஏன்னா அடுத்து இது கந்த புராணம் பாடுறது, இதுல நம்மட முருக கடவுளுக்குரிய விரதங்கள்ல கந்த புராணம் பாடுறது. ஏன்னா இப்படி ஏதாவது ஒரு இதுக்கு தெய்வத்துக்காக நாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல பாடுற இசை பாடல்கள் தான் இந்த தோத்திர பாடல்கள். அப்ப இதுல வந்து 4000 திவ்ய பிரபந்தம் தோத்திர பாடலுக்குள்ள அடங்குது. சரியா? இப்ப 4000 திவ்ய பிரபந்தம்னு சொன்னா வைணவ சமயத்தினுடைய நூல் தானே. திருமாலை முதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற வைணவ சமயத்து நூல் தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். இத தொகுத்த வந்து ஸ்ரீமத் நாத முனிவர். தொகுத்தவர் ஸ்ரீமத் நாத முனிவர். இதுல வந்து ஆழ்வார்கள், இப்ப திருமுறை பாடல்கள்ல நாயன்மார்கள் பாசுரங்களை பாடின மாதிரிக்கு இதுல வந்து ஆழ்வார்கள் தான் பாடியிருக்காங்க. இப்ப இந்த ஆழ்வார்கள் 12 பேர் இருக்காங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னா கிரேட் 9ல இருக்கு. கிரேட் 9ல தெளிவா இருக்கும். 12 ஆழ்வார்கள் அவங்க பாடின அந்த 4000 திவ்ய பிரபந்த தொகுப்பு அட்டவணை இதெல்லாம் கிரேட் 9ல இருக்கு. டவுட்டா இருந்தா போய் 9 புத்தகத்தை எடுத்து திருப்பி இருக்கா பாருங்க. சரியா? 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. அந்த 12 ஆழ்வார்களும் பாடிய பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்கு. அதுல 4000 பாடல்கள் இருக்கு. அதத்தான் தொகுத்து வச்சிருக்காரு. சரியா? அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல கொடுத்திருக்கிறது வந்து திருமாலை பகுதியில வார பாசுரம். திருமாலை இத கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த பாசுரம் எதுல வருது? திருமாலை பகுதி. இத பாடினது வந்து யாருன்னு சொன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார். சரியா? திருமாலை பாசுரத்துல 1 வந்திருக்கு. அடுத்து வந்து திருவாய்மொழி பாசுரத்துல 1 கொடுத்திருக்காங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல உங்களுக்கு 2 பாடல் இருக்கு. 1 தொண்டரடி பொடி ஆழ்வார்ட, மத்தது நம்ம ஆழ்வார்ட. இப்ப ஆழ்வார்கள் 12 பேர் தானே இருக்காங்க. அதுல 12 பேர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதல் ஆழ்வார்கள் வந்து பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார். இவங்க முதல் ஆழ்வார்கள். அடுத்து தொண்டரடி பொடி ஆழ்வார், நம்ம ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், ஆண்டாள். ஏன்னா இப்படி 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேர்ல இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடிய திருமாலை பாசுரமும் நம்மால் ஆழ்வார் பாடிய திருவாய் மொழியில வார பாசுரமும் தான் உங்களுக்கு இது கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல கேட்கலாம், இந்த பச்சை மாமலை போல் வந்து எந்த பகுதியில அமையுது? திருமாலை பகுதி. பாடினது யாரு? தொண்டரடி பொடி ஆழ்வார். சரியா? பார்ட் 1க்கு வரக்கூடிய வினாக்கள் இது. அதே மாதிரிக்கே திருவாய் மொழியில வாரது உண்ணும் சோறும். அது பாடினது நம்மாழ்வார். சரியா? அப்ப இதுல முதலாவது பாருங்க, நாங்க தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடிய திருமாலை பாசுரம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது பாருங்க. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரே ஆயத்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானி. திருப்பி இருக்கா பாருங்க. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரே ஆயத்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானி. யார பத்தி பாடுறாரு? விஷ்ணுவை பத்தி திருமாலை பத்தி பாடுறாரு. சரியா? 4000 திவ்ய பிரபந்தம் திருமாலை பற்றியது தானே. அப்ப பாருங்க, முதலாவது சொல்றாரு அரங்கமா நகரம். திருவரங்கம். திருவரங்க தலம் வந்து விஷ்ணுவுக்கு உரியது. திருவரங்க தலத்தில் எழுந்தருள் இருக்கின்ற இறைவன் விஷ்ணு திருமால். எப்படிப்பட்ட இறைவன்? பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல்.
பச்சை நிறத்தை உடைய பெரியதொரு மலை போன்ற திருமேனியை உடைய பவளத்தை ஒத்த வாயையும் முதலாவது சொல்றாங்க பச்சை மாமலை போல் மேனி, பச்சை நிறத்தை உடைய பெரிய மாமலைங்கிறது பெரிய மலை, பெரிய மலை போன்றவன், பவளத்தை ஒத்த வாயை உடையவன், பவளத்தை ஒத்த திருவாய், கமல செங்கன், கமலம்னா தாமரை, தாமரை பூ போன்ற சிவந்த விழிகளை உடைய அச்சுதனே, இவரத்தான் சொல்றாங்க யாரு, திருமால் அச்சுதனி, ஆயர்த்தம் கொழுந்தே, ஏன்னா அமரரே ஆயர்த்தம் கொழுந்தே. இப்ப பாருங்க, தேவர்களுள் சிறந்தவன், ஆயர்களது கொழுந்து, ஆயர்களது நாங்க பார்ப்போம், அவர் ஒரு இடைய சிறுவன், ஆயர் குலத்துல பிறந்தவராக வளர்க்கப்பட்டவர் தான் இந்த இவர் யாரு, திருமால், ஆயர்களது கொழுந்தே என்கின்ற. சரியா, இப்படியெல்லாம் கூறுறாரு அவரு. அடுத்து பாருங்க சொல்லப்படுது, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அகருளானே. இப்படியெல்லாம் இந்த இன்பத்தை தரவல்ல தேவலோகத்துக்கு சென்று ஆளுகின்ற இன்பம் எனக்கு கிடைத்தாலும் அதனை நான் விரும்ப மாட்டேன். இந்திரலோகத்துக்கு போயிட்டு அதை ஆளுகின்ற பதவி எனக்கு கிடைச்சாலும் நான் அதை விரும்ப மாட்டேன். எனக்கு வேணும் என்ன, அந்த திருவரங்கத்துல இருக்கின்ற இறைவனை வணங்குற பேரு தான் அப்படின்னு சொல்றாரு. சரியா, அப்ப இதுல இறைவன் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றார், அந்த திருமாலை எப்படியெல்லாம் இவர் வர்ணிச்சு பாடியிருக்காரு அப்படிங்கிறது இதுல சொல்லப்படுகிறது. சரியா, இது விளங்குச்சா பவி? பவி பவி டீச்சர். சிவா லேட் ஆகி ஜாயிண்ட் ஆயிருக்கீங்க, ஏன் சிவா? மழை நாள் அடிச்சா கனெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி சரி. நீங்க போன கிளாஸ் இருந்தீங்களா? போன கிளாஸ் இருந்தீங்களா? போன கிளாஸ்னா முத கிளாஸ், போன கிளாஸ் நடக்கல. நீ வேணா பாரு, நான் சொல்றேன். சரி, விளங்குச்சா பிள்ளைகளா அப்ப இந்த பதிகம்? டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்ல மேடம், கடைசி வரியை மட்டும் கொஞ்சம் விளங்கப்படுத்திடுங்க. கடைசி வரி இதுல பாருங்க சொல்லப்படுது, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகத்தை ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான. இந்திரலோகம் இருக்குத்தானே, தேவேந்திர லோகம் இருக்குத்தானே, அந்த இந்திரலோகத்தை ஆளுகின்ற பதவி தனக்கு கிடைத்தாலும் அதை அவர் விரும்ப மாட்டார். யாரு விரும்ப மாட்டார்? தொண்டரடி பொடி ஆழ்வார் விரும்பலங்கிறாரு. எனக்கு வேணும் அரங்கமா நகர்ல இருக்கிற இறைவனை வழிபடணும், அவ்வளவுதான் அப்படின்னு தான் அவர் கேட்கிறாரு. சரியா, அந்த பதவி இந்திரலோகத்து தலைவன்கிற பதவி தனக்கு கிடைத்தா கூட அது வேணாம், நான் வெறுக்கிறேன். சரியா, அப்படிங்கிறத அவர் சொல்றார். பாருங்க, இதை கொடுக்கப்பட்டிருக்கு. என்றெல்லாம் கூறி அன்பு செய்கின்ற இன்பத்தை தவிர அவரை சொல்றாரு. எப்படிப்பட்ட இறைவன் எல்லாம் வர்ணிச்சு பாடுறாரு, இன்பம் தரக்கூடிய வகையில இறைவனை திருமால அவர் வர்ணிச்சு பாடியிருக்காரு. அப்ப அவரை வர்ணிச்சு பாடுறதே அவருக்கு ஒரு இன்பம். இன்பத்தை தவிர தேவலோகத்துக்கு சென்று ஆளுகின்ற இந்த பதவி எனக்கு கிடைத்தாலும் அதனை நான் விரும்ப மாட்டேன், பெறவும் நான் மாட்டேன் அப்படிங்கிறார். யாரு? தொண்டரடி பொடி ஆழ்வார். விளங்குச்சா இப்ப? கவிஷான் கவினாஷ் விளங்குச்சா? சரி, இப்ப வினாக்கள் எழுதுங்க. இதுல 15 பேர் கொண்டு வர
ம். ம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ம். நீண்ட காலம் அந்த பட்டை 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? சைடு போவாங்க. நான் சொல்றேன். நான் அடிக்கடி நீ பேசுறேன் என்னன்னு சொன்ன ஒரு நான் அப்படி இதுவரை காலமா அப்படி சொன்னது இல்லை. எனக்கு ஒரு சொல்லி சொல்லியிருந்தா ஏதோ தவிர மனுஷங்க ஆழ்வார்கள் என்போர் யாவர்? நீ உள்ளுக்கு இருக்காத நீ உள்ளுக்கு இருக்கிற ஆழ்வார்கள் என்போர் யாவர்? நான் வேணும் எந்த அடிப்படையில அவனுக்கு அப்போ உனக்கு நான் விட்டுவேன் அந்த கௌசி நீங்க எல்லாம் சிறிதர் வீடை கொடுத்து கூட உனக்கு உதவுது. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஏன்னா வந்து சும்மா இறங்கி பாரு சும்மா சும்மா நான் உனக்கு சொன்ன லைட்டா ஒரு ஐடியா சொல்றேன். நீ சும்மா இறங்கி பாரு. இப்போ ஒரு 2 மாசம் பார்ப்போம் 3 மாசம் பார்ப்போம் சரி அப்படின்னு சொல்லுவான்னு பாரு. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? டேலண்ட்டுக்கு நீ பிரைமரியில 4000 திவ்ய பிரபந்தத்தில் போற்றப்படும் கடவுள் யார்? வந்து மட்டும் ஒரு 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 2-3 மாசம் நீடிக்கணும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் போற்றப்படும் கடவுள் யார்? ஐயோ போலாம் காலங்காலமா தோணுது வர மாட்டேங்குது. ம். 4000 திவ்ய பிரபந்தம்னா பொருள் என்னது? 4000 திவ்ய பிரபந்தம். இந்த இந்த ஒரு மாசம் 4000 அடிகளை கொண்டு பிரபந்தம் இல்ல 4000 பாடல்கள் இருக்கு. திவ்ய பிரபந்தம்னா பிரபந்தம்னு சொல்றது நன்கு கட்டப்பட்டது. நன்கு கட்டப்பட்டது. அப்ப 4000 பாடல்களை கொண்டு நன்கு கட்டப்பட்ட ஒரு நூல் தான் எது? 4000 திவ்ய பிரபந்தம். சரியா? இப்ப 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் 4000 இருக்கு. அந்த 4000த்தையும் அந்த ஸ்ரீமத் நாதமுனிவர் எடுத்து என்ன செஞ்சிருக்காருன்னா 1000 பாடல்களா தொகுத்து வச்சிருக்காரு. சரியா? அதுல நீங்க எதுக்கும் ஒருக்கா கிரேட் 9 புத்தகத்தை எடுத்து பாருங்க பிள்ளை. தெளிவான விளக்கம் அதுல இருக்கு. ஆழ்வார்களை பத்திய தெளிவான விளக்கம் இருக்கு. நூல்கள் எந்தெந்த முதல் முதல் 1000த்துல என்ன இருக்கு, 2ஆம் 1000த்துல என்ன, 3000த்துல என்ன, 4ல என்ன இருக்கு, அப்புறம் அந்த பாடல்களையும் அதை பாடின ஆழ்வார்களோட பேரும் அழகா சாட்டா இருக்கு. அத கொஞ்சம் எடுத்து பாரு. சரியா? இல்லாட்டி கொஞ்சம் இருங்க பாரு, நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் இருங்க, நான் எடுத்து காட்டுறேன். இவன் இப்படி அக்கப்புறம் அடிக்க கூடாது அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா தேட முடியும். சரி ஓகே அவரை இந்த வீட்டுக்கு கொண்டு வரைக்கும் நான் பெரும்பாலும் பார்த்தேன். வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு? ரொட்டி சாப்பிடாங்க. காலையில எங்க வீட்டுல எல்லாம் ரொட்டியெல்லாம் வச்சு சுற்றி அனுப்பிட்டு நான் வந்து இடியாப்பம் சாப்பிடணும். மசாலா தான் உங்களுக்கு சொல்லுங்க. சாப்பிட மாட்டேன். அந்த காலத்துல தான் நான் பார்த்தீங்கன்னா வயசு ஃபர்ஸ்ட் அப்படியே அடிப்படை என்னடா வந்து எப்படி அடிப்படை அது உங்க அப்போட பழக்கம். அவன் நோப்பறக்கு வந்து நீங்க செஞ்சு காட்டுறீங்க உட்காந்து புது பக்கத்தை நிப்பாட்டணும். அதுதான் அந்த வீடியோ வீடியோ நல்ல சார்ந்துங்க. நான் காட்டினேன் வீடியோ காட்டினேன். சாரா இருக்காப்ல. இதுல பாருங்க 4000 திவ்ய பிரபந்தம்.
அண்ணா வந்து சரியா நான் கேட்ட இதுல அந்த 12 ஆழ்வார்களோட படமும் திருமாலுடைய திருப்பள்ளி கொள்றப்ப இதுதான் அதுல இருக்கு படம். இப்ப இதுல பாருங்க, இதுல அந்த ஆழ்வார்கள் 12 பேருனுடைய விளக்கமும் இதுல இருக்கு. யார் யாரு என்னென்ன இருக்குங்கிற விளக்கம் இருக்கு. சரியா இப்ப இதுல பாருங்க, இந்த 4000 பிரபந்தத்தை முதல் பிரபந்தம் முதல் 1000 பிரபந்தம் பாருங்க, முதல் 10 1000 பிரிச்சிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, பெரியாழ்வார் அவருடைய திருப்பல்லாண்டும் பெரியாழ்வார் திருமொழியும் இத பாடினது வந்து முதல் 1000க்குள்ள இவங்களோட பாடல் அடங்குது பெரியாழ்வார்ல. அடுத்து திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் ஆண்டாள். அடுத்து பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். திருச்சந்த திருவிருத்தம் திருமலிசை ஆழ்வார். திருமாலை நாங்க அதைத்தான் பாக்குறோம், எங்கட பாட புத்தகத்துல உள்ள திருமாலை பதிகம். திருமாலை திருப்பள்ளி எழுச்சி இது தொண்டரடி பொடி ஆழ்வார். அமலநாதிபுரான் திருப்பானாழ்வார். கண்ணினும் சிறுதாம்பு மதுரகவி ஆழ்வார். இது முதல் 1000த்துல உள்ள பாடல்கள். அடுத்து பாருங்க 2000 பெரிய திருமொழி திருக்குறுத்தாண்டகம் திருநெடுத்தாண்டகம் இதுல 1000 இருக்கு. இது திருமங்கை ஆழ்வார்ட பாடல்கள். அடுத்து 3000 பாடல்கள் இருக்கு. இதுல எங்களுக்கு பாருங்க முதல் திருவந்தாதி 2ஆம் திருவந்தாதி இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் 1000க்குள்ள யார் யார் பாடினதுங்கிற தொகுப்பு இருக்கு. அடுத்து நாங்க பாக்குற 4000த்துல உள்ள திருவாய்மொழி நம்மாழ்வார் பாடிய ஒரு பாசுரம் எங்களுக்கு இருக்கு, எங்க பாட புத்தகத்துல இருக்கு. திருவாய்மொழியில உள்ள பாசுரம் உண்ணும் சோறுங்கிறப்ப நம்மாழ்வார் பாடியது. இப்ப இதுதான் 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய தொகுப்பு. அப்ப எங்கட திருமுறை தொகுப்பு இருக்குதானே, 12 திருமுறை தொகுப்பு இருக்கிற மாதிரியே இது 4000 திவ்ய பிரபந்த பாடல்களுடைய தொகுப்பு. சரியா விளங்குச்சா? அப்ப இது இத ஒருக்கா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல வினாக்கள் வாரதுக்கு ஒண்ணு உள்ள உங்களுக்கு. ஆழ்வார்கள்னா யாரு, எந்த சமயத்து நூல், அதுல எத்தனை பாடல் இருக்கு, தொகுத்தது யாரு, இதுகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த விளக்கம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சரியா நான் சொன்ன மாதிரி அப்படி சரி ரெடியா இருக்கீங்க. அடுத்து என்ன எழுதுனீங்க நீங்க? வினா என்ன எழுதுனீங்க? நான் அவர்கிட்ட சொன்னேன் 4000 திவ்ய பிரபந்த போற்றப்படும் கடவுள் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தில் போற்றப்படும் கடவுள் யார்? திருமாலேனா. அடுத்து ஆழ்வார்கள் என்போர் யாவர் எழுதுனீங்க என்ன? அதை எழுதிருக்கீங்க தானே, ஆழ்வார்கள் என்போர் யாவர். நிப்பாட்டிட்டாரு ஆமா சொல்லியா சரி சொல்லிட்டு சொன்னேன் சொன்னேன். இப்ப நீங்க இப்படி வாரம் எல்லாத்தையும் டிஸ்பார்ட்மெண்ட் நம்ம இங்க இருக்கோம். ஆழ்வார்கள் என்போர் யார்? அடுத்து எழுதுங்க. பச்சை மாமலை போல் மேனி என்ற பாசுரத்தை பாடியவர் யார்? பச்சை மாமலை போல் மேனி என்ற பாசுரத்தை பாடியவர் யார்? பச்சை மாமலை போல் மேனி என்ற பாசுரத்தை பாடியவர் யார்? திருமாலை பகுதியில் உள்ள பாசுரம் எது? திருமாலை பகுதியில் உள்ள பாசுரம் எது? மேடம் கேள்வி கொஞ்சம் சொல்லிடுமா?
ஆஹ் திருமாலை பகுதியில் உள்ள பாசுரம் எது? எனக்கு எல்லாத்துக்கும் அந்த டைம் என்னடா ஜாதி நான் என்னவோ செக்கிதெல்லாம் நானே ஏற்றது அடுத்து தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கு ஏதாவது ஒரு அடிப்படையில தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கு இன்பம் தருவது யாது? அது தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கு இன்பம் தருவது யாது? கொண்டு வந்திருப்பான் ஊர்ல தானே இருக்கும் ஊர்ல மழையா அடுத்து திருவரங்க பெருமானின் சிறப்புகள் யாவை? திருவரங்க பெருமானின் சிறப்புகள் யாவை? ஜுத்தி நல்லா இருக்கா கேட்டன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டன் பின்னாடி மூத்தோட கட்டாயம் நான் கேட்டேன் கை விட்டு இப்படி கேட்கலாம் பிள்ளைகள், சிறப்புகள் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி பாருங்க, உங்க பாட புத்தகத்துல கொடுத்திருக்காங்க திருவரங்க பெருமானின் அழகை தொண்டரடி பொடி ஆழ்வார் எவ்வாறு வர்ணித்துள்ளார். அதுவும் ஒரே வினாதான், ரெண்டுக்கும் ஒரே விடத்தான் வரும். திருவரங்க பெருமானின் அழகை தொண்டரடி பொடி ஆழ்வார் எவ்வாறு வர்ணித்துள்ளார். அப்படி இல்லாட்டி திருவரங்க பெருமானின் சிறப்புகள் என்ன, இது ரெண்டுக்குமே ஒரே விடத்தான் வரும். சரியா? இவ்வளவுதான் பிள்ளைகள் வினாக்கள். சரியா? இவ்வளவுதான் வினாக்கள். இப்ப நீ படிச்சதுல என்னமா டவுட் இருக்கா பிள்ளைகள்? படிச்சதுல என்னமா டவுட் இருக்கா? விளங்குச்சா? புதுசா ஜாயிண்ட் ஆகினவங்களுக்கு விளங்குச்சா? இன்னைக்கு புதுசா ஜாயிண்ட் ஆகினீங்க, அவங்களுக்கு விளங்குச்சா? யாரு இன்னைக்கு புதுசா ஜாயிண்ட் ஆகுனது? அவன் வந்தா கொஞ்சம் அவங்க சொல்லவே இல்லை. நான் இது பார்த்துருக்கேன். புதுசா ஜாயிண்ட் ஆகுனாங்க தானே ஒரு ஆள். அக்ஷயா அவ பழைய ஆளுனா. சரி அப்படியே அப்ப முடிப்போமா இன்னைக்கு? அவங்க 2 பேரும் வந்தாங்க அந்த டைம்ல கண்ணால ஓகே மேடம். பாடமாக்கிருங்க, தோத்திர பாடல்களை பாடமாக்கிருங்க, பொருளை பாடமாக்கிருங்க. ஏன்னா கட்டாயம் தோத்திர பாடலும் பொருளும் கட்டாயம் வேணும். சரியா? அப்படி எழுதுனாதான் 5 புள்ளி, இல்லாட்டி இல்ல. குட் நைட் பிளேயர். தேங்க்யூ மேடம். குட் நைட் மேடம். குட் நைட். நாளைக்கு வர டைம் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணேன். தேங்க்யூ மேம். நானும் மாதிரி திரும்பி நான் கால் பண்ண சொன்னேன்.